ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு தமிழ் கோடப். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஜாவா ஸ்கிரிப்டோட கோடிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான், பட் நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ பட்டன்லையும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஜாவா ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கொஷின்ஸை கம்பேர் பண்ணும்போது கோடிங் கொஷின்ஸ் தான் அதிகமான ப்ரியாரிட்டியும் கொடுக்குறாங்க அண்ட் அதிகமாகவும் கேட்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கான கோடிங் இன்டர்வியூவில் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் டெக்னிக்கல் கொஷின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ்லாம் 2023 அண்ட் 2024 மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஷின்ஸஸ். ஸோ இப்போ வாங்க டெக்னிக்கல் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்க்க ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஜாவா ஸ்கிரிப்ட்? ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அது வெப்சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனால் ஸ்டாட்டிக் வெப்பேஜ்லேருந்து டைனமிக் வெப்பேஜஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப்பேஜஸ்லாம் என்ன தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸ்டாட்டிக் வெப்பேஜஸில் டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியாது அண்ட் இது பார்க்க ஒரு இமேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே டைனமிக் வெப்பேஜில் பார்த்தீங்கன்னா டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும் அண்ட் இது பார்க்கறதுக்கு இமேஜ் மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் டெவலப்மெண்ட், வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங், ஈவென்ட் ட்ரிவன் அண்ட் அசிங்க்ரனஸ். இதில் ஈவென்ட் ட்ரிவன்னா என்னன்னா, யூசர் எதனா பட்டனை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா கீபோர்டில் எதனா இன்புட்டை ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் ரெஸ்பாண்ட் பண்ணதில்ல. இதுக்கு பேர் தான் ஈவென்ட் ட்ரிவன். கொஸ்டின் நம்பர் 2, கேன் யூ லிஸ்ட் சம் கீ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்? இந்த கொஸ்டினில் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி தான் கேட்குறாங்க. ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வெப்பேஜஸை மோர் இன்ட்ராக்டிவாக ஆக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லா டிவைஸ்லையும் ஒர்க் ஆகும், ஸோ டிவைஸ் இஷ்யூ இருக்காது. அண்ட் டிஃப்ரெண்டான டாஸ்க்கை பல வகையான வேஸை வச்சு சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் தான் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர் சில ப்ரௌசரால் சப்போர்ட் ஆகாது அண்ட் செக்யூரிட்டி ப்ராப்ளமும் அரைஸ் ஆகும். ஸோ இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளத்துக்கு பேர் XSS, அதாவது கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் எதால் அட்டாக் ஆகுதுன்னா, ஜாவா ஸ்கிரிப்டால் ஒரு பேஜில் என்ன இருக்கோ அதை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்டாக்கர்ஸ் நம்மளோட வெப் பேஜஸை இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஃபெச் பண்ணுவாங்க அண்ட் அட்டாக்கும் பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் இந்த செக்யூரிட்டி ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். கொஸ்டின் நம்பர் 3, எக்ஸ்பிளைன் பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரிக்கு போகிறீங்க, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஒரு புக் எடுக்கிறீங்க, அந்த புக்கோட டைட்டிலை நீங்கள் பார்க்குறீங்க அண்ட் புக்கில் எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அண்ட் இந்த புக்கோட அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வரும். இது எப்படின்னா, பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், நல், அன்டிஃபைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ இது எப்படி மேட்ச் ஆகும்னா, நான் புக்கோட டைட்டில்னா ஸ்ட்ரிங்னு அசைன் பண்ணியிருக்கேன் அண்ட் புக்கில் நம்பர் ஆஃப் பேஜஸ் நான் நம்பர்னு சொல்லியிருக்கேன் அண்ட் புக்கோட அவைலபிலிட்டினா பூலியன் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா அரே, ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன்லாம் கவர் ஆகிடும். கொஸ்டின் நம்பர் 4, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வார், லெட் அண்ட் கான்ஸ்ட். வார், லெட் அண்ட் கான்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தோன்னா கீவேர்ட்ஸ். அது வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த 3 கீவேர்டுக்கான டிஃபரன்சியேஷன்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். வார் அண்ட் லெட் பார்த்தீங்கன்னா நம்மளால் வேல்யூஸை ரீஅசைன் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுவே கான்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு வேல்யூவை நீங்கள் கான்ஸ்டில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூஸை நீங்கள் திரும்பி மாற்றவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, வார் ஒரு ஃபங்க்ஷன் லெவல் ஸ்கோப், அதுவே லெட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெவல் ஸ்கோப். ஃபங்க்ஷன் லெவல் அண்ட் பிளாக் லெவலை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கோடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கன்சோல்லையுமே 10 பிரிண்ட் ஆகுது. இதுக்கான காரணம் ஏன்னா, வார் ஒரு ஃபங்க்ஷன் லெவல் ஸ்கோப், அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதுவே இந்த கோடில் பார்த்தீங்கன்னா நான் லெட்டை வச்சு அசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கான அவுட்புட் ஃபர்ஸ்ட் எனக்கு 20 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு y is not defined வரும். இதுக்கான காரணம் ஏன்னா, லெட் ஒரு பிளாக் லெவல் ஸ்கோப். இது அந்த பிளாக்குள்ள மட்டும்தான் ரெப்ரசன்ட் ஆகும். அவுட் ஆஃப் த பிளாக் இது எக்ஸிக்யூட் ஆகாது. கொஸ்டின் நம்பர் 5, வாட் ஆர் ப்ராமிசஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் ஸ்டேட்ஸ். இந்த கொஸ்டின் ப்ராமிஸ் பற்றினது. ப்ராமிஸோட ரியல் டைம் எக்ஸாம்பிளை சொல்ல போனால்,
இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பென் கொடுக்குறீங்க, அதுக்கு அவங்க உங்கள் பெண்ணை திருப்பி தரதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட. அதே தான் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் நீங்கள் ஒரு ப்ராமிஸை வச்சு ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணால் அந்த வேல்யூஸ் லாஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும். பொதுவாகவே ப்ராமிஸ் வந்து அசிங்க்ரஸ் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேட்டாவை சர்வரில் இருந்தோ இல்லை பேக்கெண்டில் இருந்தோ ஃபெச் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த டேட்டாவை ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், மெயின் த்ரெட்டை அஃபெக்ட் பண்ணாமல் லாங் டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே ப்ராமிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ராமிஸ் வந்து 3 முக்கியமான ஸ்டேட் இருக்குது. என்னென்னா பெண்டிங், ஃபுல்ஃபில் அண்ட் ரிஜெக்டட். இதுக்கான அர்த்தம் உங்களுக்கே தெரியும். பெண்டிங்னா ப்ராமிஸ் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலன்னு அர்த்தம். அண்ட் ஃபுல்ஃபில் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் ரிசால்வ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட்டில் ரிஜெக்டட்னா ப்ராமிஸ் எதுக்காக அசைன் பண்ணியிருக்கோ அந்த டாஸ்க் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Question number 6. What is DOM and why it is needed? DOM கான ஃபுல் ஃபார்ம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். நம்ம வெப்பேஜோட ஸ்ட்ரக்சரை ஒரு ட்ரீ ஃபார்மாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த DOM. ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு இந்த DOM-ஐ ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலிமா நம்ம டேட்டாஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் டேட்டாஸை ரிட்ரீவும் பண்ணிக்கலாம். What is BOM and arrow function? BOM கான ஃபுல் ஃபார்ம் ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். இது ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வெப் ப்ரௌசர்லேயே ப்ரொவைட் பண்ணுறது. இது ஜாவா ஸ்கிரிப்ட் கோட வெப் ப்ரௌசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் சின்டெக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது. Question number 8. Difference between REST and spread operator. ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அரேல இருக்கிற வேல்யூஸை ஐட்ரேட் பண்ணி இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸாக கொடுக்கறது தான். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. இந்த கோடில் நான் நம்பர்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், ஒரு அரேவும் எழுதியிருக்கேன். தென் அந்த வேல்யூஸை நான் இன்னொரு வேல்யூ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வேரியபிளுக்கான ஸ்டேட் மாறாது. அதுக்கு பதிலாக இந்த நம்பர்ன்ற வேரியபிளை ஒரு காப்பியாக எடுத்துக்கும். காப்பி பண்ண வேல்யூஸ் தான் இன்னொரு வேரியபிள்குள்ள கொடுக்கும். அதுவே இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அரேக்குள்ள ரிமைனிங் இருக்கிற ஆர்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இந்த கோடை பாருங்க. நான் சம் ஆஃப் ஆர்க்ஸை ரெஸ்ட் ஆப்ரேட்டரை வச்சு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கேன். அண்ட் அந்த வேல்யூஸை நான் அந்த வேல்யூஸ் கூடயே ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். கடைசியில் நான் ஆர்க்ஸ்க்கான வேல்யூவை கொடுத்து லாகும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடில் நான் ஆர்க்ஸை ரெஸ்ட் ஆப்ரேட்டரை வச்சு கொடுத்த வாசி எனக்கு ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணணும். ஸோ அதனால தான் இதுக்கான அவுட்புட் வந்து 15 பிரிண்ட் ஆச்சு. இதுதான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருக்கான டிஃபரன்சஸ். Question number 9. Difference between set timeout and set interval. செட் டைம்அவுட் வந்து டிலே பண்ணிட்ட பிறகு தான் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவே செட் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. செட் டைம்அவுட் வந்து ஒரு டிலேக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். பட் செட் இன்டர்வல் வந்து மல்டிபிள் டிலேஸ்க்கு யூஸ் ஆகுது. ஒன்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா செட் டைம்அவுட் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் செட் இன்டர்வல் அப்படி இல்லை, இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் கிளியர் இன்டர்வல் கொடுக்குற வரைக்கும். இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ் செட் இன்டர்வலுக்கும் செட் டைம்அவுட்க்கும். Question number 10. Explain this keyword in JavaScript. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான கோடை பார்க்கலாம். இப்போ இந்த கோடில் நான் greet ஃபங்க்ஷனுக்குள்ள hello and this dot nameனு கொடுத்துருக்கேன். this dot name கொடுத்த உடனே எனக்கு ஜான் கால் ஆகி அவுட்புட் hello ஜான்னு பிரிண்ட் ஆகும். இது எப்படின்னா பர்சன்ற ஆப்ஜெக்டில் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி கால் ஆகிறது தான். this dot nameனு கால் பண்ணுற வாசி எனக்கு நேம்ன்ற ப்ராப்பர்ட்டி கால் ஆகுது. ஸோ லாஸ்ட்டில் எனக்கு அவுட்புட் hello ஜான்னு பிரிண்ட் ஆகுது. Question number 11. What is recursion? Recursion நீங்கள் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கேள்விப்பட்டது தான். ஒரு ஃபங்க்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கும் until அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும். ஸோ இந்த ரியாக்டில் என்ன ஸ்பெஷல்னா இந்த ரிகர்ஷன் வந்து அதுக்கு வர ப்ராப்ளம்ஸை ஸ்மால் ப்ராப்ளம்ஸாக பிரித்து வச்சு அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும். இந்த கோட்ல ஃபங்க்ஷன் அதாவது ஃபேக்ட் ஆஃப் n தான் ரிகர்ஷன். இப்போ இந்த கோட்ல நம்பர் 1ன்னு வர வரைக்கும் திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கும் அண்ட் லாஸ்ட்ல அவுட்புட் எல்லா நம்பர்ஸும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த கன்சோல்ல பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட் வந்து 5ன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இந்த 5 வந்து மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் அதாவது ஃபேக்ட்ல வந்து 5 போகும். அதுக்கப்புறமா இஃப் கண்டிஷனை செக் பண்ணும். இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேக்ட் 5 வந்து 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4ன்னு ஸ்டோர் ஆகும். நம்மளுக்கு ஃபேக்ட் ஆஃப் 4க்கான வேல்யூஸ் நம்ம தெரியாத வாசி. ஸோ அந்த ஃபங்க்ஷன் மோடு ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ ஃபேக்ட் 4 போகும், அதுக்கப்புறம் 4 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 3 போகும், அதுக்கப்புறம் ஃபேக்ட் 3 வரும், அப்புறம் 3 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 2 வரும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபேக்ட் ஆஃப் 2 வந்து 2 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 1ஆக மாறும்.
ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் 2க்கான வேல்யூ வந்து 2 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 1, அதாவது 2. அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்ட் ஆஃப் 3 வந்து 3 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 2. நம்ம ஆல்ரெடி ஃபேக்ட் ஆஃப் 2 வந்து 2ன்னு பார்த்துக்கிற வாசி 3 இன்டூ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 6. அண்ட் ஃபேக்ட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 3. நம்ம ஃபேக்ட் ஆஃப் 3 வந்து நம்ம 6ன்னு பார்த்த வாசி 4 இன்டூ 6 விச் இஸ் ஈக்குவல் டு 24. அண்ட் ஃபைனலி ஃபேக்ட் ஆஃப் y வந்து 5 இன்டூ ஃபேக்ட் ஆஃப் 4. ஃபேக்ட் ஆஃப் 4 வந்து நம்ம 24ன்னு பார்த்த வாசி 5 இன்டூ 24 விச் இஸ் ஈக்குவல் டு 120. ஸோ இப்போ இந்த கோட்லேயே அந்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ரிகர்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கோடர்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.